மேட்ச் விளாண்டு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. பேசாம இங்கிலாண்ட சுத்தி பார்க்க போலான்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நல்ல இடம் இருந்தா சொல்லுங்க. என்னப்பா சொன்னா திரும்ப சொல்லு. சுத்தி பார்க்கலான்னு போறேன் கோச். காது கேட்கலையா? விளாண்டு நாங்க டயர்டா இருந்தா ஓகே. உங்களுக்கு என்னாச்சு? என்ன குளிச்சுட்டீங்கன்னு சுத்தி பார்க்க போறீங்க சாரு? இல்ல எனக்கு புரியல. ஒரு கேப்டன் பிரின்ஸ் கில் 147 ரன் அடிச்சிருக்கேன். இதுக்கு மேல கேப்டனால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீ அடிச்சிருக்க அதெல்லாம் சரி. கேப்டன்னா உன்னோட இண்டிவிஜுவல் இல்ல, டீம் ஜெயிக்கணும். டீம் ஜெயிக்கணும்னா என்ன சொல்றீங்க? பண்ட் 200 அடிச்சிருக்கான், KL ராகுல் ஒரு 100 அடிச்சிருக்காரு. இப்படி ஒரு சரித்திரம் இதுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ணிருக்காங்களா? பேட்டிங் பத்தியே பேசிட்டு இருக்கடா நீ. ஓகே, பவுலிங்ல என்ன இம்ப்ரூவ் பண்ண உன் கேப்டன்சில அது சொல்லு. பவுலர் நல்லா போடலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கிலாந்து மேலதாங்க மொத்த பிரச்சனையும். யாராச்சும் போய் பேட்டிங் பிச்சை போய் கொடுப்பாங்களா? நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக அப்படி கொடுக்குறாங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. சொல்லுங்க என்ன பாரு. நீ போ, நான் பவுலர்ஸ்ட பேசிக்கிறேன். உன்கிட்ட என்னால பேச முடியாது. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ரூமை விட்டு வெளியே எவனாச்சும் போனீங்க அப்படியே போயிருங்க இந்தியாவுக்கு. ஃபிளைட் போட்டு அப்படியே இந்தியாவுக்கு போயிருங்க. வந்துடாதீங்க இங்கிலாந்து பக்கம். 5 டெஸ்ட் இருக்கு. ஒழுங்கா ரெஸ்பான்சிபிளா ஆட பாருங்க. கேப்டன் வேற பவுலிங்க குறை சொல்லிட்டு நல்லா கிழிச்சுட்டேன் பேட்டிங் பண்ணிட்டேன்னு. தயவு செய்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் பவுலர்ஸ்ட பேசிக்கிறேன். தயவு செய்து போ. சரி, உங்களுக்கு யாராச்சும் ஸ்டிக்கர் ஒட்டுறவங்க இருக்காங்க? ஒண்ணு இருக்காங்களா? வேணே வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். பேட்ல பிரின்ஸ் கில்னு எழுதிட்டேன். அடுத்து கண்ணாடியில பிரின்ஸ் கில்னு எழுத வேண்டியது இருக்கு. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கெட்ட வார்த்தை பேசி நீ பாத்திருக்கியா? டே கில்லு, போகும்போது இந்த பும்ரா வர சொல்லிட்டு போ. எல்லா பவுலர்ஸையும் வரிசையில நிக்க சொல்லு. ஒருத்தர் கூட பேசணும் நினைப்பேன் இன்னைக்கு. சரி ஓகே. வாங்க பும்ரா. ஆமா, நான் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாம்ல. வைஃபர் எடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சூப்பர். செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன நடந்துச்சுன்றது அப்புறமா இருக்கட்டும். எனக்கு முக்கியமான ஒரு இது இருக்கு. நீங்க என்னை பாராட்டி இருக்கீங்கல்ல, வைஃபர் எடுத்துட்டேன். எனக்கு சம்பளம் பத்தல, சம்பளம் கூட்டி கொடுங்க. டேய், நீ தான்டா ஹையஸ்ட் பேர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜாஸ்மின், நீங்க 3 பேர் தான் நல்லா வாங்குறீங்க. வேற எல்லாருமே கீழே தான். அவங்க 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சரியா? இப்ப நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கேன். அவங்க 2 பேர் பார்த்த வேலையை விட என்னை இங்க வந்து நீங்க அவ்வளவு வேலை வாங்குறீங்க. நான் ஒரே பவுலர் எவ்வளவுதான் பண்ண முடியும்? விக்கெட் எடுக்கலையா? விக்கெட் எடுக்க. மெய்டன் ரன் ஓவரா போதா? ரன் கன்சீட் பண்ணாத, நல்லா பவுலிங் போட்டு கொடு. பிரசித் கிருஷ்ணாக்கு பால் சரியா போடல, அதனால என்னைய போட சொல்றேன். சிராஜ் 4 போடுறா, அதனால நீ போடு. ஏங்க என்னங்க, நான் மனுஷனா ரோபோட்டாங்க? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா சும்மா இல்ல பும்ரா. நானும் அதாங்க யோசிக்கிறேன். ஏன்டா அந்த ஒரு பேரை எடுத்தோன்ட்டு நான் கூட கேட்கலங்க. நீங்களா வச்சு விட்டு இப்படியாங்க. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? நானும் அதான் சொல்றேன். இவ்வளவு ஓவர் போடணும்னா எனக்கு சம்பளம் கூட வேணும். ஆஸ்பத்திரி செலவு, பிசியோதெரபிஸ்ட் செலவு, இவ்வளவு செலவு நான் பார்க்க வேண்டியது இருக்கு. உங்க இதுக்காக என்ன எப்படி ஆஸ்பத்திரியா தெரிய விட்டா என் குடும்பத்தை யாரு பார்க்க? உன் கேப்டன் கேட்டா பவுலிங் தப்பு பண்றான். இப்ப நீ என்ன பண்ணும்? நான் பவுலிங் லீட் பண்றேன்னு சொல்லி நீ தானே ஒரு ஃபார்முலா உள்ள மாதிரி போகணும். எனக்கு பிரச்சனையே இல்லைன்றேன். நான் லீட் பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். 5 மேட்ச் சீரீஸ் தானே, ஒரே மேட்ச்ல 40 ஓவர் போடுறேன். அடுத்த 4 மேட்ச்ல என்னை கேட்கவே கூடாது, பவுலிங்கே போட மாட்டேன். ஒண்ணும் இல்ல, என்ன சட்டிக்குள்ள கையை விட்டு ஐயோ இன்ஜுரி ஆயிடுச்சு நான் பாட்டுக்கு போயிருவேன். 5 டெஸ்ட் ஆடிடுவல்ல, அந்த வேணும்ல. அப்பனா பவுலிங் கம்மியா கொடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? மிச்ச பவுலர்ஸ் ஏன் கேட்க மாட்டீங்க? உம்ரானாலே இழிச்ச வாயந்தாப்பா. இல்ல, யாரு போட்டாலும் விக்கெட் விழுக மாட்டேன். ரன் மட்டும் தான் போகுது. நீ போட்டா அந்த விக்கெட் விழுகுது. அப்ப மிச்சவங்கள பவுலிங் போட பழக சொல்லுங்க. சரி, நான் அவங்ககிட்டயும் பேசுறேன். ஓகேவா? உன்கிட்ட பேசுறமா? நான் அவங்ககிட்டயும் பேசுறேன். வேற ஏதாவது சொல்லுமா உனக்கு? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்படி எல்லாம் சவுண்ட கத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், கட்ட போட்டு வந்து மறுபடியும் இன்ஜுரின்னு போயிரு. எதுவுமே பேசல. பயம். 5 மேட்ச் ஆடினா போதும். 5 மேட்ச் எல்லாம் வாய்ப்பு இல்ல. சம்பளத்தை எப்ப கூட்டி கொடுக்க போறீங்க? போய் பேசுங்க. சம்பளத்தை கூட்டி கொடுக்குறதுக்கு என்னன்னு பேசுங்க. அடுத்து யார் அனுப்பணும்? அவன்கிட்ட என்ன அனுப்ப சொன்னீங்க? நான் யார் அனுப்பணும்? நீ சிராஜ் அனுப்பிச்சு விடு. ரெஸ்பெக்ட் சார். சிராஜ் அனுப்பிச்சுடுறீங்களா? குட் ரெஸ்பெக்ட். போயிட்டு வரேன். பும்ரா சார் ஏதோ எங்க அண்ணன் வந்திருக்காருன்னா எங்க அண்ணனை எதுவும் பாத்தீங்களா சார்? உங்க அண்ணன்னா உங்க பும்ரா தான் உங்க அண்ணன். இப்ப பவுலிங்ல அவன் தான் லீட் பண்றான். அவன் தான் உனக்கு அண்ணன். பவுலிங்க ஓகே. என்னுடைய உடன்பிறமா ஒரே அண்ணன் விராட் கோலி தான். அவர் ஏதோ வந்த மாதிரி நினைச்சேன். சரி, அவர் இல்லையா? அவர் லண்டன்ல இருக்காரு. அப்புறம் என்ன? அவர் ஸ்குவாட் எல்லாம் கிடையாதுப்பா. முதல்ல புரிஞ்சுக்கப்பா நீனு. சரியா? அதான் சொல்லாதீங்க. கிரவுண்ட்ல இருக்கையில அவர் கிரவுண்ட்ல இல்லைன்னு சொல்லிதாங்க எனக்கு ஒரு மாதிரி பிரஷர் ஆகுது. திருப்பி அதை சொல்லாதீங்க. சரி, எது கூப்பிட்டு விட்டீங்க? இப்போ உனக்கு ஏன் விக்கெட்டே எடுக்க மாட்டேன்? என்ன காரணம்? அதாவது என் மனசு ஏன் கேட்கவே மாட்டேங்குது. என் பால், என் கை, என் பவுலிங்க சொன்னா கேட்கவும் மாட்டேங்குது. அப்படியே பால் எடுத்துட்டு இப்படி போடலான்னு நினைச்சேன். செகண்ட் ஸ்லிப்ல யார் நிப்பா சொல்லுங்க? யார் நிப்பா? உன் கேப்டன் கில் அடிக்கிறான்டா. கேப்டன் கில்லா? எப்ப ஆனாது? சொல்லவே இல்ல. நியூ இயரா இது? கேப்டன்னாலே விராட் கோலி தானே எனக்கு. 2021 அவன் டெஸ்ட் ரிட்டையர்ட் ஆகி அடுத்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி பண்ணி அப்ப கூட கோலி ஸ்லிப்ல இருப்பாரு. அவர் ஃபேஸ பார்த்தாச்சும் நான் பவுலிங் போடுவேன்.
இப்ப அவரும் இல்லாம விக்கெட் எப்படி எடுக்க? டேய் இங்க பாரு, உங்க எல்லாத்தையும் புரிதோண்டு இங்கேயே புதைச்சிருவேன். உங்க கேப்டன் என்னன்னா நான் பேட்டிங் ஆடிட்டேன் அப்படின்றான். இங்க சாரு பும்ரா என்னன்னா சம்பளம் கூட்டி கொடுக்குன்றாரு. சரி, பும்ராக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க, கில்லுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க, எனக்கும் சிராஜுக்கும் சார் உனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இப்ப? சும்மா ஏதோ சரி வேண்டாம். நீங்க ரொம்ப இங்க பாரு, நீ வந்து இந்த அண்ணன்றியே, உங்க அண்ணன் என்ன இருக்கு பெருசா சொல்லு? எங்க அண்ணன்ட்ட என்ன இல்ல? உங்க அண்ணன் கோட்டு தான், அதெல்லாம் தப்பா சொல்லல. என்ன இருந்துச்சு சொல்லு, என்ன இருந்து கரெக்டா என்னன்னு சொல்லு. விராட் கோலி அண்ணனா, பும்ரா அண்ணனா? விராட் கோலி அண்ணன் உங்க அண்ணையா தான். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அவர்கிட்ட இருந்த அக்ரஷன் ஏன் ஓன்ட்ட இல்ல? அக்ரஷன் வேணும்னு கேக்குறீங்களா? ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு விராட் கோலி அண்ணன்ட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு ஐயோ நான் பாட்டு கத்தி எடுக்க போயிட்டேங்க கொலை பண்றதுக்கு அப்படிலாம் பேசிடுறாங்க. ஃபுல்லா அப்படியே பேசிருங்க. எல்லாரும் என்னை வந்து போட்டு தாக்கிடணும் எல்லா இதுலயும். நீங்க தாங்க பேசுறீங்க. சரி, இப்ப என்ன அந்த அக்ரஷன் வேணும்னா அந்த அக்ரஷன் ஓன்ட்டே இருக்கணும்டா. விக்கெட் எடுக்கணும் நீனு. விராட் கோலி பிளேஸ யார் நிரப்போ அடுத்து? அவன் கொடுத்த அக்ரஷன் அப்படியே ஒன்றுல இறக்கி இருக்கான். அப்படியே உன்னைய பாக்குறேன் விராட் கோலியா. அவன் இருக்கிறப்போ எப்படி கத்திட்டு இருந்தேன் தம்பி? மெடிடேஷன் எல்லாம் பண்ணாத, உனக்கு தூக்கம் வரும் தெரியுது. 5 நாள் சரியா தூங்கல. தூக்கம் வர்றது ரைட்டுங்க, அதை எல்லாம் உண்மையும் சொல்லாங்க. நான் அப்படியே விராட் கோலியை நிறுத்தி போட்டு அவன் கொண்டு வந்துகிட்டு இருந்தே நீங்க பேசி பாரு, இதுக்கப்புறம் நான் 5 நாள் தூங்க மாட்டேன். சரி விடுங்க. என்ன விராட் கோலி அக்ரஷன் தானே வேணும் இனிமேல்? அக்ரஷன் இல்ல, விக்கெட். மேட்ச் ஜெயிக்கணும். அக்ரஷன் எல்லாம் ஓகே தான். விக்கெட் எடுக்கணும், மேட்ச் ஜெயிக்கணும், பேட்ஸ்மேன் பிரஷர் போடணும், இவ்வளவு இருக்கு பவுலிங்ல. சொல்லிட்டீங்கல்ல, இது அந்த ஒரு டயலாக் மட்டும் பேசிக்கிறேனே. ஆனா நான் வர்றேன், உங்களுக்கு விக்கெட் எடுத்துறேன். இனிமேல் இங்க நான் தான். நிப்பாட்டிட்ட நான் தான். ஏதாவது சொல்லணும் சொல்லிக்கிறோம். விக்கெட் எடுத்துட்டு நான் பேசுறேன். இப்பயே பேசுனா ஏதாவது சொல்லுவீங்க. சொல்லி பாரு. கோச்ச காணோம். கோச் ஏதோ வந்திருக்காரு, கூப்பிட்டு விட்டாருன்னு கோச்சுங்க. ஏன்னா எங்க கோச் எதுவும் பாத்தீங்களா? 3 ஃபார்மேட்டும் கோச் நான் தான். 3 ஃபார்மேட்டுக்கு கோச் வேணா நீங்க இருக்கலாம். ஆனா எனக்கு கோச் எப்பவும் நெகராஜி தான். யார் நெகராஜி? எந்த ஃபார்மேட் கோச் ஆனார் அவரு? அவர்தான் எனக்கு. ஃபார்மேட்லாம் முக்கியம் இல்ல, என்னோட கோச் நெஹ்ரா தான். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் இல்லாம அவர் தான் கூப்பிட்டுட்டாருனாங்க. சரி என்ன சொல்லுங்க? ஏப்பா இவன் ஏதோ புலம்பிட்டு இருக்கான். நெஹ்ரான்னு மொத்தம் 3 ஃபார்மேட் தானே இருக்கு. என்னையா சொல்ற? மொத்தம் 3 ஃபார்மேட் தான். T20 ஓ டெஸ்ட். நான் தான் கேப்டன். கௌதம் கம்பீர் ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன உனக்கு? இந்தியன் டீமுக்கு தானே கோச். இந்தியன் டீம் தான் நீ இப்ப ரெப்ரசென்ட் பண்ணி ஆடிட்டு இருக்க. அப்படியா தம்பி? ஓ நீ ஐபிஎல் இருக்கியோ இன்னும்? அது ஐபிஎல் முடிஞ்சு நீங்க எலிமினேட்டர் தோத்து வெளியே வந்திருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆனா நெஹ்ரா சார் என்ன சொல்லி அனுப்பி விட்டாருன்னா, தம்பி நீ இந்தியாவுக்கு தான் விளையாடுற, ஆனா நான் சொல்லி கொடுத்த பவுலிங் ஸ்டைலே போடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு நெஹ்ரா சார். சரி, ஐபிஎல் நல்ல டெஸ்ட் லென்த் போட்டியே, இங்க என்ன ஆச்சு? ஆமா, நெஹ்ரா சார் வந்து டெஸ்ட் லென்த் அங்க போட சொன்னாரு, நான் போட்டேன். இங்க நீங்க ஃபுல் லென்த் போடுனீங்க, அதனால போட்டேன். சரி, அங்க நெஹ்ரா சார் போட்டதை இங்கேயாச்சும் போடுதானே? யார் சொன்ன நல்லது தானே? நெஹ்ரா சார் அங்க போட சொன்னாரு, அங்க போட்டேன். இங்க நீங்க சொல்றது கேட்கணும்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க. ஆமா, அப்ப நெஹ்ரா சாரை கூப்பிட்டாங்க, அவர் சொல்றதை நான் கேட்கிறேன். நெஹ்ரா சார் நான் எங்கடா போவேன்? நான் தான்டா உன் கோச். என்னடா கோச்சே என்னடா மாத்துறீங்க? உங்க கேப்டனையும் வச்சு இது பண்ண முடியல. வந்த வேணா உங்க அண்ணன் விராட் கோலி காரணம்ன்றான், நீ என்ன நெஹ்ரா காரணம். எத்தனை பேர் லிஸ்ட் வச்சிருக்கீங்கடா? எப்படி காரணம் உங்களுக்கு யோசிப்பீங்களா? உள்ள உட்காந்து காரணத்தை நல்ல கேள்வி கேட்டீங்க தெரியுமா? நாங்க கிரவுண்ட்ல உட்கார்ந்து நல்லா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க பாத்தீங்கல்ல, விக்கெட் எடுக்கிறது, அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும். அதை எவனாச்சும் யோசிப்பானா? அதான் அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? எனக்கு தானே, எனக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு, அவனை சமாளிக்கிறதுக்கு. சரி பேசு, நீ பேசுனியா? முடியும் என்ன பண்ணீங்க சொல்லு. உங்களுக்கு இந்தியா ஜெயிக்கணுமா? எல்லாத்துக்கும் அதான்டா ஆசை. எல்லாத்துக்கும் அதான ஆசை. பவுலிங் நான் நல்லா பண்ணும்ல. ஆமா, விக்கெட் எடுக்கணும்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். இந்தியா ஜெயிச்சிடலாம். நெஹ்ரா மட்டும் கூப்பிட சொல்லாத முடியாது. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க கோச் விட்டு ரிட்டையர் ஆயிருங்க, நெஹ்ராவை கோச் ஆக்கிருங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். எங்க இருந்து வராங்க இவங்களா? சரி ஏதோ நான் பண்றேன், போ. அவரை கூப்பிட்டு போ. போகும்போது தான் உட்காந்துருக்காரு. டேய் ஜடேஜா கூப்பிடுறா. என்னடா நெஹ்ரான்றீங்க? வாங்க ஜடேஜா. என்ன ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்னாச்சு? தோத்துட்டோன்னு சோகம் கூப்பிட்டு விட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க, சொல்லுங்க. நீங்க தாங்க உண்மையிலேயே. நானும் சோகமா இருக்கேன், நீயும் சோகமா இருக்கு. இந்தியா தோத்துச்சுதான். சோகமா இல்லைங்க, நானு டயர்டா இருக்கேன். ஒரு மாதிரி வயசாயிடுச்சா, அதனால முடியல. சொல்லுங்க. உங்களுக்கு டயர்டா? எனக்கு டயர்டானா நானும் மனுஷ பையன் தானே, எனக்கு டயர்ட் ஆகும்ல. குரங்கு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டு இருந்தீங்களேங்க. இந்த ஐபிஎல் கூட தாவுனீங்களே. ஐபிஎல் வரைக்கும் தாவுனேன். இங்க வந்து குளிர் ஒத்துக்கலையா? வயசாயிடுச்சா? பிபி மாத்திரை போட மறந்துட்டேன், வயசாயிடுச்சு. சரி சொல்லுங்க. 20 நாள்ல வயசாயிடுச்சு. ஆமா சரி, எதனால வேகமா சொல்லி முடிக்க ரொம்ப நேரம் நிக்க முடியல, கால் வலிக்குது. சரி என்ன ஆச்சு? எதனால தோத்தோம்? என்ன விக்கெட்டே விழுகல? என்ன டேர்ன் ஆகுதா இல்லையா? என்ன ஆச்சு உனக்கு? என்ன வேற ஏதாச்சும் பண்ணணுமா? வேற ஏதாச்சும் பண்ணணுமானா, அந்த சுகர் மாத்திரை தீரு போகுது, தைராய்டு வேற வந்துருச்சு. அந்த மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
இப்படி பேசுறத நிப்பாட்டா, ஒரு மாதிரி பிரிஸ்கா பேசுறா. நீ உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உன்னைய கூப்பிட்டு விட்டா, நீ என்னன்னா என்ன இப்படி பண்ணுவீங்க? அவ்வளவுதான், நான் வேணா ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசவா? பாரு, எனக்கு திக்குதுடா அப்படி பேசுறத பார்த்து, எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குதுடா. சொல்லுங்க, கஷ்டப்படுத்தாரா? எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நான் தான் பேர் ரிட்டையர் ஆயிட்டு போறேன்னு சொன்னேன், அவங்க 2 பேர் ரிட்டையர் ஆகுறாங்கன்னு சொன்னேன்ல. மூச்சு அவங்க பேசல, ரிட்டையர் ஆகுறேன்னு சொன்னாங்கல்ல, நானும் அவங்க கூட சேர்ந்து போயிருப்பேன்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? நீ இப்போ வந்து ஆல்ரெடி செருப்படி அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. நீ நான் தான் காரணம் மாதிரி, நான் தான் ரோஹித் சர்மா ரிட்டையர் சொல்ற மாதிரி, விராட் கோலி ரிட்டையர் சொல்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப நீங்க அப்ப இல்லன்னு வேற சொல்றீங்களா? சத்தியமா நான் சொல்லுடா. இல்ல இல்ல, இவர் சொல்லல, இவர் சொல்லல, இவர் சொல்லவே இல்லை, இவர் சொல்லவே இல்லை. எனக்கு அவங்க இருந்துக்கணும் தான் ஆசை. அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸ் வரணும்ல. இப்ப விராட் கோலி ஆசைப்படுவார் 27க்கு ஒரு யங்ஸ்டரா இருந்தாலும். இந்த கதையெல்லாம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கால் வலி. சரி சரி, என்ன சரி, அதை விட்டு விராட் கோலி ரோஷமா விட்டு எல்லாருமே அதே பேசுறீங்க. ஓ சிராஜ்னா அதே, அவனும் அதே பேசுறான். விட்டுரு, அது எல்லாத்தையும் விட்டுரு. சரி, என்ன ஆச்சு? என்ன பவுலிங்? என்ன ஒரு மாதிரி இதுவே இல்லையே, ஒரு ரிதமே வரலையே எனக்கு. நானும் உசுரை கொடுத்துதான் பாலை டர்ன் பண்ணேன், சரி இல்லையா? அதனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது போக கேட்ச் வேற 4 கேட்ச் விட்டுட்டேன். நான் பேசாம ரிட்டையர் ஆயிடுறேனே. நான் உங்க பேரை சொல்லல, நான் ரிட்டையர் ஆயிடுறேன். அங்க போய் கேப்டன்சி வேணும்னு கேட்டிருந்தேன் அஸ்வின்ட்ட. அது அவர் எழுதி கொடுத்தாருங்க. இந்த மாதிரி பேசினா எனக்கு வியூஸ் வரும்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தாரு. அதனால அங்கேயே என்னால உட்கார முடியல. நீ ட்ரெண்டா இருக்கு, என்னைய காரியத்து போகணும் அதானே? உங்களை போய் நான் காரியத்துக்கு போடுவேன். என்னன்னா, இப்ப நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்க, நான் கில்லு கொடுத்துட்டு என்ன துப்புறாங்க. இவர் தான் கேப்டன்சிக்கு ஆசைப்படுறாரு, இவர் ஏன் கூடுதல் கேட்கறானுங்க? தெரியுது, கரெக்ட் தானே? போய் கேட்டேன், கொடுத்துருக்கணும். இப்போ வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா ஒழுங்கா கேப்டன்சி இப்போ ஜடேஜாட்ட கொடுத்துருந்தா நேரம் மாறி இருக்கணும். சரி, வயசாயிருச்சுங்க, போயிட்டு வரேன். சரி, நீ போ. அந்த இவர் இருப்பான சர்துல் தாக்கூர், பவுலிங்கே லக்கி சாம்னு ஒருத்தர் இருப்பான், அவன் கூப்பிடு. சர்துல் தாக்கூரா? கூப்பிடு. லார்ட் தாக்கூர்ல அவனை கூப்பிடு. உனக்கு வேலை எவ்வளவு நேரமா? நான் எப்ப கூப்பிட்டுட்டேன், நீ எப்ப வர்ற? ரொம்ப கோபமா இருக்கீங்க. அதான்டா, கோவமா இருக்கனா வந்து பேசணும்ல. என்ன என்ன இது இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும்ல. இதுக்கு நான் என்ன பேசி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்து புது கோச் யாரும் வந்துடக்கூடாதுல்ல? நீங்க நல்லா இருக்கணும்ல. நீ உள்ளவே முடிவு பண்ணிட்டீங்களாடா? நாங்க எதுவும் முடிவு பண்ணல. வாயில பிரசித் கிருஷ்ணா என்னன்னா நெகராவ கேட்கறான், உங்களுக்கு வேற யாருதான் கோச் ஆகணும்? அந்த கோச் விட்டு நான் சத்தியமா உள்ள விட்டுருடா. பரவாயில்ல, உண்மையிலே அடுத்த கோச் யாருன்னே சொல்லிட்டான். பரவாயில்ல, அந்த தைரியம் எனக்கு இல்ல. எப்படி நீங்க எல்லாம் ஒரு மாதிரி முடிவுல இருப்பீங்க போல, பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒத்துமையா இருக்கீங்க, கோச் எல்லாம் விட்டுறீங்க. ஏன் வித்துட்டு போறான்? நமக்கு என்ன? நமக்கு வந்து பிளேயர்ஸ் ஒத்துமையா இருந்தா போதும். ஏதோ நீங்களே ஒத்துமையா இருக்கீங்களே. பரவாயில்ல, உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரியுது. பேசாம போக வேண்டியதுதானே. நாங்க தோனி சாரை கூட கோச்சா வச்சுக்கிறோம். உனக்கு என்னடா என் மேல அவ்வளவு வன்மம்? நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன் உங்களுக்கு? இந்த பழசெல்லாம் விட்டு இந்த பொது டாபிக்ல இப்ப பேசாது. நமக்கு மேட்ச் தான் முக்கியம். இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்கோம். என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லு. 2 விக்கெட், ஒருத்தனை 150 ரன் அடிக்க விடாம நான் தடுத்திருக்கேன்னா நீங்க என்னை பாராட்டணும். நீங்க என்னன்னா என்னை கூப்பிட்டு வந்து திட்டுறீங்க. ஒரு பும்ராவால அந்த ஒரு விக்கெட் எடுக்க முடியல, ஆனா நான் அந்த விக்கெட் எடுத்திருக்கேன்னா நீங்க பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் ரிசல்ட் தான் முக்கியம், தெரியுமா? மேட்ச் ரிசல்ட் தான் முக்கியம்னா என்னோட ஸ்பெல் நல்லா தானே இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டுங்க. இப்பதான் அவன் கேப்டன் துப்பு வாங்கிட்டு போனான். 100 ரன் அடிச்சேன் அப்படின்னு சொன்னான். வைஸ் கேப்டன் 2 ரன் அடிச்சேன்னா எங்க பவுலிங்க கொடுத்து பாலை கொடுத்து இதை போடு அதை போடுன்னு சொல்லணும். முதல் இன்னிங்ஸ்ல என்னங்க பாலை கொடுத்தீங்க? மொத்தமே 6 ஓவர் தான் கொடுத்தீங்க. 6 ஓவர் கலட்டுனா என்னத்த கலட்ட? ஒரு பவுலர்னா டெஸ்ட் மேட்ச் இது ஓடியே கிடையாது. அப்படியா? 4 ரன் 3 ரன் கொடுக்கணும் எக்கனாமி. நீ 6.8 7 கொடுத்த எப்படிப்பா? எல்லாம் ஒரு ஓவர் ஒரு 4 அடிச்சிடறானுங்க. என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு அந்த ரிதம் கிடைக்கல. 2ஆம் இன்னிங்ஸ்ல ரிதம் கிடைச்சு நான் பண்ணல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. சரி, உன்னை எப்படி எடுத்தாங்க இந்த டீமுக்குள்ள? எனக்கு இன்னும் அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. லார்ட் தாக்கூர்னா என்ன அர்த்தம் சொல்லு? எனக்கு தெரியாது. சும்மா பேர் வச்சா லக்கி சாமாம்ல ஏதோ ரொம்ப பார்ட்னர்ஷிப் இருந்தா போயின்னு பிரிச்சு விட்டுருவேன். எனக்கே தெரியாது. பவுலிங் எப்படி போடுறாங்க? நீ இப்ப பவுலிங் பவுலிங் தரலன்னு சொன்னல, நான் தரேன். இப்போ பால தரேன். பால் தான் இருக்கு. இந்த 2 பால் இருக்கு. உனக்கு எந்த பால் சொல்லு? 2 பால். இது வந்து இந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் போட்ட பால். இது பழைய பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்ட பால். எந்த மேட்ச் இது போடுறியா? ஒரு இன்ஸ்விங் மட்டும் அவுட் ஸ்விங் மட்டும் லெங்த் சொல்லுவாங்க. இந்தியா டீம்ல எடுத்த காரணம் என்ன? இந்தியா ஏல ஒரு 100 அடிச்சேன்னு சொல்லி தானே என்னை எடுத்தாங்க. சரி சரி குடு பால். இல்ல உங்களுக்கு என்ன இந்தியா 100 அடிச்சல, ஏன் பேட்டிங் பண்ணல சார்? அதுக்கு நான் வரலடா, நான் வரல, விட்டு. ஏன்னா பேட்டிங் நல்லா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. கில் ஆடுறான் நல்லா. என்ன சொல்லணும்? இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் எப்படி போடுவ? எப்படி ஆயுது சொல்லு? என்னப்பா யூடியூப் வீடியோ பாக்குறியா? அங்க போயிட்டு சார் நான் இங்கதான் நிக்கிறேன், சரியா? அங்க போய் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண முடியும்? அம்பையரா போன் வச்சிருப்பான் உள்ள. உனக்கு எதுவுமே தெரியாதா? டேய், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எப்பயோ பார்த்தேன் தெரியுமா?
நான் ஏதோ எப்படியோ போறேன் விக்கெட் சொன்ன இன்னும் திருந்தலையா, தயவு செய்து கொடுத்துருந்தா இந்தியா நானே பாத்துக்கேன், நீ போய் ரெஸ்ட் எடு, உன் கேப்டன் இருக்கான கில்லு அவனை பாத்துக்கோ என்னன்னு. அவன் வந்து நான் தான் ரங்கராக சுத்திட்டு இருப்பான், அவனை சும்மா சொல்லு பிரின்ஸ்னு ஒட்டி கொடுத்துட்டானுங்க. அவனுக்கு ஏதோ மண்டகலம் முடிச்சு போல பேட்ஸ்மேன் நானும் அப்படி அவனை கேப்டன் சொல்ல பரவாயில்ல, என்னைய திட்டுறதுக்கு போல அவரை திட்டுறீங்கல்ல, நல்லா இருக்கு. பேசாம நான் கேப்டன் பண்றேனே.